ஆகவே பிரியமான தேவஜனமே, பிசாசுக்கு பிடிக்காத 7 வகையான காரியங்கள். அவனால் அதை செய்ய முடியாது, ஆனால் உங்களை வைத்து செய்வான். he can induce, உங்களை தூண்டி விடுவான். ஒழிய உங்களை செய்யும்படி கம்பல் பண்ணி ப்ரெஷர் பண்ணி கையை பிடிச்சி பழத்தை பறித்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் எப்படின்னா, 2வது சாத்தானுக்கு என்னென்னா, அவனுக்கு கிரியேஷன் பவர் கிடையாது. ஆண்டவர் மாதிரி கிரியேட் பண்ணுவார். ஆண்டவர் இன்றைக்கும் கிரியேஷன் நடந்து தான் இருக்கு. கிரியேஷன் பவர் யாருக்கு கிடையாது, சிருஷ்டிப்புன்னு அதிகாரம் யாருக்கு கிடையாது, சாத்தானுக்கு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, பிசாசு அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள் மைண்டில் இருக்கிறத அவனால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் ஒருத்தர் தான் அறிந்து கொள்ள முடியும். 2வது, பிசாசு ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பானா, இருக்க முடியாது. ஆண்டவர் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார். ரட்சிப்பு யார் தான் கொடுக்க முடியும், கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அந்த ரட்சிப்பு உங்களுக்காக பேசும், அந்த ரட்சிப்பு உங்களை பாதுகாக்கும். ஆமென். அதுதான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்தப்போ ரட்சிப்பு தான். நான் விழுந்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற நீங்கள், இன்றைக்கி கர்த்தர் உங்களை மீண்டும் எழுப்ப போகிறார். மிக 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமா, பாருங்களே, நான் விழுந்தாலும் என்ன பண்ணுவானா, எழுந்திருப்பீங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு என்னவா இருப்பாராம், வெளிச்சமாக இருப்பாராம். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மீது என் மீது காணப்படும். ஆகவே பிரியமான தேவஜனமே, அதே போல ஏசாயா 44:22 எடுத்து வாசிங்களேன். உன் மீறுதல்கள் மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்ன செஞ்சாரான் அவர்? கணக்கு பார்த்துட்டு இருக்காரா? அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப நான் மீட்டுக் கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி வந்துரு, அவ்வளவுதான். நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, என்ன பாவம் வேணா செஞ்சிருக்க பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, திரும்பி வந்துரு. நீ விழுந்தாலும் ஆண்டவராகிய தேவன், நீங்கள் விழுந்துட்டீங்க, ஜெபம் பண்ண முடியல, பழையபடி அந்த பாவத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் விழுந்த வண்ணமாகவே நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் எழுந்து நிற்பீங்க, கர்த்தருக்காக நீங்கள் பிரகாசிப்பீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு தெரியும், என்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு. உங்களை குறித்து பிளான் வச்சுருக்காரா? நிச்சயம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருக்காரு. என்ன பிளான் தெரியுமா? உங்களை உயர்த்துவதற்கு, உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்துவதற்கு, உங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்கு, உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவதற்கு. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுறான், கீழே தள்ளி விட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, உன்னை காலி பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சுடா, அதுக்கப்புறம் நம்ம ஆளுகை செய்யலாம். இல்லை, நீங்கள் விழுந்த பிறகு தான் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஆமே, நீங்கள் விழுந்து திருப்பி எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை தான் கர்த்தர் ஆண்டவர் அதிகமாக ஆஸ்வதிக்க போகிறார். நீங்கள் விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப ஷாக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஐயோ அவன் விழுந்துட்டானே, ஐயோ அவன் மாறி போயிட்டானே, அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப ஷாக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஷாக்கே அவர் கிடையாது. அவருக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னு தெரியும். ஆதாம் என்ன செய்வான், பழத்தை சாப்பிடுவான்னு தெரியும். தெரிஞ்சு தான் என்ன பண்ணார் ஆண்டவர், அந்த மரத்தையே வச்சுருந்தார். நம்மளாக இருந்தால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் தான் மரத்தை எடுத்துருங்க ஆண்டவர், அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு திரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கான், தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கு பாட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏன் அதை வச்சார்னா, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், சாய்ஸ் கொடுத்துருக்கிறார். நீ எது சூஸ் பண்ணுவ, நல்லதை சூஸ் பண்ணுவியா, கெட்டதை சூஸ் பண்ணுவியா, எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? ஆகவே ஆண்டவருக்கு என்ன இருக்காதுன்னா, இதில் ஒரு ஆச்சரியம் இருக்காது. பாருங்கள், ஆண்டவருக்கு என்ன இருக்காது, ஆச்சரியம் இருக்காது. நீங்கள் அப்படி செய்வீங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் போட்டப்ப ஏவாள் போய் பழத்தை எடுத்து சாப்பிடுவான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்ச பிறகு தான் சொல்கிறாரு, நீ பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். இவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா, டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா, ஃபெயிலியர், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்கலைன்னா, இன்றைக்கி ஒரு நற்செய்தி, நீங்கள் மீண்டும் எழும்புவீர்கள். மீண்டும் உங்கள் நிலைமை கர்த்தர் பெரிதாக்கி காட்டு கொடுப்பார். முன்னாடி இருந்ததோட இப்போ ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார்.
முன்னாடி இருந்ததோட இப்பொழுது அதிகமாக ஜெபம் பண்ணுவீங்க. முன்னாடி இருந்ததோட இப்போ அதிகமான வியாபாரம், அதிகமான சேல்ஸ், அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் மீண்டுமாய் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒன்றும் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட மாட்டார். நீ கீழே விழுந்துட்டானே, ஐயோ விழுந்துட்டானே, இவனை இப்படிலாம் பார்த்தனே, இப்படி விழுந்துட்டானே அப்படின்னு பார்க்க மாட்டார். ஆனால் என்ன பார்க்குறாருன்னா, நீங்கள் விழுந்து போனவர்கள் ஆண்டவர்கள் அவர்களை வைத்து தான் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென். மோசே எப்படிங்க 3 பேர்த்த கொலை பண்ணான், ஆனால் அவனை வச்சு தான் என்ன பண்ணான், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டான். தெரியுங்களா உங்களுக்கு? அது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் சவுல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடித்து கொல்லுவான், அவன் தான் சாட்சியாக தான். பட் அவனை தான் ஆண்டவர் வந்து எடுத்து பயன்படுத்தி இந்த புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 13 நிருபங்கள் எழுதும்படி யாரை வச்சார்னா ஆண்டவர் சவுலை பவுலாக மாற்றி வைத்தார். ஆகவே அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படித்தான் மாற்றி வைப்பார். ஸோ உங்கள் ஃபினான்ஸ், ஸோ உங்கள் பிஸ்னஸ், ஸோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்திற்குள்ளும் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு பிரதர், இங்கே ஒஸ்ட்டாக போச்சு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. போன வருஷமாவது கொஞ்சம் அப்படி இப்படி தப்பிச்சு ஓடிட்டோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது, தேரவே தராது. சொல்லாதீங்க, இனிமேல் தான் கர்த்தர் உங்களை உயர்த்தவே போகிறார். இனிமேல் தான் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்க போகுது. அதெல்லாம் உலகம்லாம் சொல்லுவான், அவன் விழுந்துட்டான், அவ்வளோதான், அவனுக்கு 50 லட்சம், அவனுக்கு 20 லட்சம், அவனுக்கு 30 லட்சம் கடன், அவ்வளோதான், அவன் இனிமேல் எந்திரிக்கவே முடியாது, அப்படி குழியில் போய் மாட்டிக்கிட்டான். பயப்படாதீங்க, எந்த குழியில் போனாலும் ஆண்டவர் தூக்கி எடுப்பதற்கு அவருடைய கரம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, நம்ம குழியிலேயே, நம்ம கஷ்டத்திலேயே, நம்ம பாவத்திலேயே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. நீங்கள் என்ன பண்ணுமா, எழும்பி நிற்கணும். இன்றைக்கி ஒரு நாள் ஜெபம் பண்ணல, பரவாயில்ல ஜெபம் பண்ணாமல் விட்டுறலாம் இனிமேல் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணலாம், மறுநாள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இருக்கீங்களா? ஆமாம், இன்றைக்கி ஜெபம் பண்ணலாம், என்ன பண்ணுங்கள், மறுநாள் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி வசனம் படிக்கலையா? வெளிப்படுத்தின விசேஷம் படிக்க சொன்னேன், எத்தனை பேர் படிக்கிறீங்க? பிரியமான தேவச்சனமே, நீங்கள் எந்த ஆழத்துக்கு விழுந்தாலும் அந்த ஆழத்துக்கு ஆண்டவர் ஆகிய தேவன் உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பண்ணி பார்த்துருக்கீங்களா? திடீர்னு பண்ணின்றாரு, பார்த்தவங்க சொல்லுங்கள். இப்போ நான் பார்க்குறதில்ல. ஆமாம், பூனை பார்த்துருக்கீங்களா? வந்து திருட்டுத்தனமாக வந்து பாலை குடிச்சிட்டு போயிடும். ஆமாம், இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு தெரியுங்களா? இதை பண்ணி வந்து சேத்துல படுத்து அப்படியே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண பார்த்துருக்கீங்களா? அதுலேயே சேத்துக்குள்ளே படுத்து கிடக்கும். பூனை வந்து சேத்துல படுத்துச்சுன்னா அதுக்கு பிடிக்காது, அதை தன்னை வந்து சுத்தமாக வச்சுக்கும். சேற்றில் விழுந்து போன உங்களை சேற்றிலே இருக்காமல் உங்களை ஆண்டவர் சேற்றிலிருந்து எடுத்து கண்மலையில் மேல் நிறுத்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் பாவத்தில் இருக்கிறத அப்படியே விட்டுருவாரா? விடமாட்டார், கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆமென். லூக்கா 22:31-32 எடுத்து வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சீமோனே அவன பேர் என்ன? பேதுரு இல்லையா? பேதுரு தான் வச்சார், இவர் பேர் வச்சார், இயேசு தான் பேர் வச்சார். பெட்ரானா பேதுருன்னு அர்த்தம், பேதுருனா பாறைன்னு அர்த்தம். பேதுருன்ற பேர் வச்சது ஆண்டவர் தான். ஆனால் இங்கே கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடுவாருன்னா, சீமோனு அவன்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு என்ன கேட்டான்? உத்தரவு கேட்டான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? அடுத்த வசனம் படிங்க. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கிறேன்றார். இவர் என்ன சொல்லணும்? அவன் என்ன இப்படி பண்ணுறான், நான் வந்து என்ன பண்ணுவேன், உனக்கு எதுவுமே நடக்காதுடா, உனக்கு யாருமே தொட முடியாதுடா, எந்த பிசாசு உன்னை தொட முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வேண்டிக் கொள்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார், எனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்.
உங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து. ஆண்டவர் இல்லை நீ விடவே மாட்ட, இல்லை நீ அப்படியே நிற்ப. நிறைய பரிசுத்தவான்கள்லாம் இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இந்த பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாயிலேருந்து கொஞ்சம் சிரிச்சிட்டாவே பாவம்னு நினைப்பாங்க. சில பரிசுத்தவான்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? இருக்காங்க பரிசுத்தவான்கள்லாம் நிறைய பேர். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உன்னைய இந்த மரம் இருக்குது பாருங்க, மரம் தான் சுலகினால். அந்த மரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி அடிப்பாங்க. இப்படி அடிக்கிறப்ப பதரெல்லாம் என்ன பண்ணிடும்? பறந்து போயிடும். கோதுமை மாத்திரம் என்ன பண்ணும்? நிற்கும். இப்படி கேட்டான்ட்ட உன்னை காலி பண்ணணும்னு கேட்டான். ஆனால் நான் என்ன பண்ணேன், அப்படிலாம் செய்யாதடா அப்படின்னு கேட்காம ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக, ஆமே, உனக்காக, உங்களுக்காக, எனக்காக பெருமூச்சுக்களோடு ஜெபிப்பதற்கு என் ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ஆகவே மகனே மகளே பயப்படாத, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். நடக்காது பிரதர், டாக்டர் சொல்லிட்டாங்க, ரிப்போர்ட் சொல்லிச்சு நடக்காது, இதெல்லாம் நடைபெறாது, இனிமேல் எதுவுமே நடக்காது. 99.9999% சாத்தியமே இல்லை, ஒன்றும் முடியாது. அவங்க சொல்கிறது கரெக்டு, டாக்டர் மேலே தப்பு கிடையாது, அவங்க சொல்கிறது கரெக்டு. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். இருக்கீங்களா? ஆமென். யாராலையும் தேர்த்த முடியும். இந்த குடும்பம்லாம் தேருமா, இந்த பிள்ளைகள்லாம் தேருமா, இதெல்லாம் படிக்குமா அப்படின்னு கேவலமாக பேசுகிற இடத்துல அந்த பிள்ளை தான் கர்த்தர் உயரத்தில் கொண்டு வைப்பார். ஆமென். வசனம் சொல்கிறது சங்கீதம் 23 என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால். ஆமாம், அது என்ன அர்த்தம் உண்மையிலே நமக்கு தெரியல. என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க ஜெயிச்சு வந்த பிறகு ஒரு படையை போயிட்டு இந்த படையில் ஜெயிச்சு வரப்ப ஒரு பெரிய விருந்து வைப்பாங்களாம். அந்த விருந்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, ராஜா அப்புறமேலு போர் வீரர்கள் எல்லாம் சாப்பிடுவாங்களாம். இப்போ ஜெயிச்ச பிறகு சாப்பிடுவாங்களாம். ஆனால் தாவீது என்ன பண்ணிட்டான், போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் என்ன பண்ணிட்டேன், ஆயத்தப்பட்டேன். நான் சாப்பிட போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன், நான் கவலைப்படுவதில்லை, நான் துக்கப்படுவதில்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்ன காரியத்தில் நம்ம தவறிட்டோம், எதில் நம்ம விலகிட்டோம். இன்னைக்கு அதை சரி செய்யுங்க, கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். உன் வீழ்ச்சி தான் உன் சாட்சிக்கான தகுதி. உன் வீழ்ச்சி தான், சொல்லுங்க, என்னோட வீழ்ச்சி தான் என்னுடைய சாட்சிக்கான தகுதி. நீங்கள் எங்கே விழுந்தீங்களோ அங்கே கர்த்தர் உங்களை என்னையும் அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்துவார். எப்படின்னா உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார். கைக்குள்ளேயே சினிமா பார்த்துடலாம். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு இல்லையா, அப்புறம் என்ன இருக்குது, அமேசானா, எது சத்தமாக சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர். அமேசான் பிரைன் பாருங்கள். முன்னாடி போய் தியேட்டரில் டிக்கெட் கொடுத்து வாங்கணும், இப்போ அதெல்லாம் வேணாம், வீட்டில் உட்காந்துட்டே பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி மாறி போச்சு. ஆனால் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்னா, பாவிகளை நேசிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். யாரை நேசிப்பதற்கு? ஆமாம், பரிசுத்தவான்களை நேசிக்கிறதா வந்தார்? இல்லை, உங்களை என்னை நேசிக்கிறது தான் வந்தார். பாவிகளை நேசிப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் வந்தார். ஆகவே அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3, 4, 5 எடுத்து வாசிக்கலாம். நான் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆமா, ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியம், zeal for the Lord of God, வைராக்கியம், அதிகமான வைராக்கியம். ஆனா அவருடைய வைராக்கியம் தப்பான ஒரு வைராக்கியம். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். பாருங்க, வந்து
அவன் சொல்கிறான், எனக்கு பழசு நடந்துக்கியா, நான் மோசமானவன், என்னுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம், எல்லாத்தையும் கொலை பண்ணேன், அதுக்கப்புறம் நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குல இருக்கிறவங்கள தண்டிக்க ஆரம்பித்தேன், எருசலேமுக்கு போனேன், அங்கே இருக்க எல்லாத்தையும் கொலை செய்ய ஆரம்பித்தேன், இதெல்லாம் பண்ணேன். ஆனால் இருக்கிறதுல மோசமான பாவி யாருன்னா நான் தான் அப்படின்னு சொல்லுவான். சொல்லுவான் அப்போ சொல்ல இறுக்கமான மோசமான அப்போ சொல்ல யாருன்னா பவுல் தான். அப்படி அவரே சொல்லுவார். ஏன் அப்படி சொன்னார்னா, பேதுருலாம் அப்படி செய்யலை, யோவான்லாம் அப்படி செய்யலை, எல்லாரும் அப்படி இருந்தாங்க, ஆண்டவரோட பிள்ளைகளாக இருந்தாங்க. ஆனால் பவுல் மாத்திரம் ரொம்ப மோசமாக இருந்தான். ஆனால் இன்றைக்கி கேட்குறேன் பாருங்கள், கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் பழைய காரியத்தை உங்களை விட்டு அகற்றப் போகிறார். இப்போ அப்படி செஞ்சானா? ரட்சிக்கப்பட்ட பிறகு செஞ்சானா? ஞானஸ்தானம் பிறக்கப்பட்டு செஞ்சானா? இல்லை. ஞானஸ்தானம் பிறக்கப்பட்டு நிருபம் எழுத ஆரம்பித்தான், அநேக பிரசங்கங்கள் செய்ய ஆரம்பித்தான், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்க ஆரம்பித்தான். ஆகவே பிரியமான தேவச்சனே, உங்களுடைய பழைய வாழ்க்கை ஒன்று இருக்குன்னா, அந்த பழைய வாழ்க்கை உங்களை அழிக்காது. அந்த பழைய வாழ்க்கை நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். உன் வீழ்ச்சி தான் உன் சாட்சிக்கான தகுதி. இப்போ நான் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஒரு நாள் என் மனதில் தோண ஆரம்பிச்சு, இன்றைக்கி நான் மறிச்சா நான் எங்கே போவேன், இன்றைக்கி நான் மறிச்சா நான் பாதாளத்துக்கு தான் போவேன், அதனால் என்ன பண்ணணும், நான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர், நான் கள்ளக்குறிச்சி இருக்கும் பொழுது திருநெல்வேலியிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார், பாஸ்டர் வைபிகே ஹென்றி, மறக்கவே முடியாதவரை. அவர் தான் எனக்கு ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தில் இருந்தாங்க. ஒரு 10-30 பேர் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல அபிஷேகம் பட்டு, சின்ன சேலத்தில் அபிஷேகம் பட்டு, அன்னைக்கு ஆரம்பித்த அந்த அபிஷேகம் தான் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் பணத்தை சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். என்னோடய சிஇஓ, என்னோடய கம்பெனி சிஇஓ பாலசுப்ரமணியம், ஒரு 10 கம்பெனி டைரக்டராக இருக்கார். வின்சன் எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அப்போ நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன், ஒரு காலத்தில் நான் தவறாக நடந்தேன், ஆனால் இந்த நாளில் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக நான் வேலை செய்கிறேன். அப்போ அவர் சொன்னார், பேர் பாலசுப்ரமணியம். அவர் சொன்னார், ஒரு அருமையான சாட்சி, முன்னாடி நீங்கள் தப்பாக இருந்தேன்னு நீங்கள் உணர்ந்து ஒத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கடவுளுடைய அன்பு அப்படின்னு சொன்னார். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். அந்தந்த இடத்துலலாம் ஆண்டவர் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம், நீங்கள் வர முடியுமா எங்கேயா? நான் சொன்னேன் வரேன். ஏன்னு சொன்னால், நான் அந்த ஊரில் ஒர்க் பண்ணேன். ஒரு காலத்தில் நான் நினச்சி பார்த்தேன், நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்ம காலி அதே கெட்டு போயிடுவோம், நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் மீண்டுமாக ஆண்டவர் பிரகாசிக்க செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை தோல்வியில் இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் வேலையில் வியாதியில் இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் வேலையில் ஒரு ஏமாற்றத்தில் இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்களை மீண்டுமாக எழுப்பி சாட்சி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை வைக்கப் போகிறார். ஆமென். முக்கியமான தேவஜனமே, பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரம் 13-14 எடுத்து வாசிக்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. என்னமா பின்னானவைகளை நம்ம அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்கணுமா? அங்கே போனேன் இங்கே போனேன், இல்லை பின்னானவங்க என்ன பண்ணணும், மறந்துடணும். எந்த நினைக்கணும், முன்னானவைகள் எதுனா ஆண்டோடைய வார்த்தை, இது உங்களுக்கு முன்னாடி போகணும். இந்த வார்த்தையின்படி நடக்கும்போது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், படிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமா, நீங்க சர்ச்சுக்கு வரீங்கன்னா சாதாரண காரியம் அல்ல, இது பரம அழைப்பு, ஹெவன்லி காலிங். ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார், அதனால தான் நீங்க வரீங்க. இல்லைன்னா காலைல வர முடியாது, கஷ்டம் தான், எனக்கும் கஷ்டம் தான். பந்தய பொருள் சொல்லுங்க, பந்தய பொருள். யார் வராங்களோ அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஆமாம், ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கோல்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சில்வர் மெடல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரான்ஸ் மெடல் கொடுப்பாங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இல்லை, எல்லாத்துக்குமே ஆண்டவர் கோல்டாகவே கொடுத்துருவார். சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் மாத்திரம் ஓட்ட பந்தயத்தில் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரச்சனை இருக்குங்க, பாடுகள் இருக்குங்க, உபத்திரம் இருக்கும், யாருக்குங்க இல்லை, எல்லாத்துக்கும் தான் இருக்குது. ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஜெபிக்கிற அந்த ஜெபம் உங்களை காலூன்றி நிறுத்தும். யாருக்கு பிரச்சனை இல்லை, பெரிய பணக்காரன் இருந்தாலும் பிரச்சனை தான்,
உங்களுக்கும் பிரச்சனை தான், எனக்கும் பிரச்சனை தான். ஆனால் நம்ம பிரச்சனை ஈஸியாக கடந்து போக முடியும். காரணம் நம்மோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பாராம். உன் கணக்கில் வந்து 20 ஆயிடுச்சு, இனிமேல் நீ என்ன பண்ணத, வராத, போயிரு அப்படின்பாரா? இல்லை. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா? ஆமாம், நீங்கள் விழுந்தவன பேச சொல்லுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். ஏவாள்கிட்ட சொன்ன அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஆதாம்கிட்ட சொன்ன அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணு, அப்போ சாம அத்தியில் எடுத்து ரெடி பண்ணு. அவரெல்லாம் பார்க்காத, அவர் அப்படி தான் சொல்லுவார். நீ அத்தி மலை எடுத்து ரெடி பண்ணிக்கோ, ஒரு நாளைக்கு அத்தி மரத்தை பிடிச்சிக்கோ. ஆனால் ஆண்டவர் அது வைக்கலை, ஆண்டவர் அதை நிரந்தரமாக வைக்கலை. அத்தி இலையை ஆண்டவர் தூக்கி போட்டார். அவர் வழி அருகே ஒரு என்ன இருக்குமா, அத்தி மரம் இருக்குமா, அதில் வந்து என்ன தேடுவார், கனியை தேடுவார். கனி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவார், சபிச்சு விட்டு போயிடுவார். இதை வச்சு தான் ஆண்டவர் அந்த கடைசியில் காலி பண்ணார். ஆதாமாவை நீ பாதுகாக்க நினச்ச, உன்னால் முடியுமா? சகையோ பாதுகாக்க நினச்ச, உன்னால் முடிஞ்சான். அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அவனை என்ன பண்ண, ரட்சிப்பு உள்ளவன் எடுத்து இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவனுடைய பிரசனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எத்தனை முறை எல்லா முறையிலும் கர்த்தர் உங்களுக்கு சாட்சி கர்த்தர் கொடுப்பார். யுவர் குவாலிஃபிகேஷன், உங்கள் வீழ்ச்சி உங்கள் அழைப்பை ரத்து பண்ணாது. நீங்கள் அழைக்கப்பட்டுட்டீங்க, உங்களுக்குள்ள அபிஷேகம் வந்துருச்சு, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, உடனே நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, விழுந்துட்டீங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்வார், ஏன்டா இவனுக்கு போய் அபிஷேகத்தை கொடுத்தோம். இந்த அழைப்பெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த கிஃப்டெல்லாம் என்ன பண்ணிடலாம், இவன்கிட்டருந்து பிடுங்கி போட்டுடலாம். லூசிஃபர்ட்டேருந்து பிடுங்கி போட்டார். ஆனால் உங்கள்கிட்டருந்து ஏன்ட்டு ஆண்டவர் பிடுங்கி போடல. ஆமென். லூசிஃபர் கீழே வரப்போ பார்த்தீங்கன்னா அவன் அக்லி ஆகிட்டான், அவரே மோசமாட்டான், பிசாசு ஆகிட்டான். அவனோட மோசமான பாவம் செஞ்சான். நம்மளை ஆண்டவர் அப்படியே வச்சுருக்காரு. இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவர் நம்மளை அப்படியே வச்சுருக்காரு. அதான் அவருடைய இரக்கம், அதுதான் அவருடைய அன்பு. ஏன்னா நீங்களும் நானும் யார் மூலமாக இருக்கோம்னா அவரை போல இருக்கிறோம். அவரை போல ரூபம், அவரை போல எல்லா காரியங்களும் இருக்குது, எல்லாம் அவரை போலவே இருக்கிறது. அதனால ஆண்டவர் வந்து என்ன செய்யலை, உங்களை என்னையும் சிதைக்கலை, உங்களை என்னையும் அழிச்சில்லை. கர்த்தர் உங்களை நல்ல பாண்டமாக உங்களை வணக்க என்ன செய்தாராம், அவருடைய ரத்தத்தை ஊற்றி 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 குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல கர்த்தர் உங்களை மாற்றி வைத்திருக்கிறார். யூதாசாவது ஒரு பிசா கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி காட்டி குடித்தான். அவன் வரப்பே தெரியும் இவன் வந்து காட்டி குடிக்க தான் தெரியும்னு. ஆனால் பேதுரு பார்த்துக்கோங்க, நீங்கள் செத்தா, நீங்கள் சிலுவைக்கு போனால் நான் விட மாட்டேன், என் உயிர் போனாலும் பரவாயில்ல உங்களை காப்பாற்றுவேன். ரொம்ப பேசிட்டான். சில பேர் ரொம்ப பேசிடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மூட்டில் இருக்கப்ப, ஒரு டெம்போவில் இருக்கப்ப அடித்து விட்டுவாங்க பயங்கரமாக, அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பானுங்க. பேதுரும் அப்படி தான் அடித்து விட்டார். அப்போ ஆண்டவர் சொல்வார், கோழி கூவுறதுக்கு 3 முறை என்ன பண்ணுவேன், மறுதளிப்பா போடா அப்படின்வார். கண்டுக்கவே மாட்டார். பட்டயம் வைக்கலாமா, இயேசுவை நம்பினவர்கள் பட்டயம் வைக்கலாமா, பட்டயம் வச்சுருந்தான். ஏன்னா அவங்க படுத்துருக்கிறதெல்லாம் காட்டில் ஆண்டவர் இருந்தார், பாதுகாப்பார், எல்லாம் தெரியும். ஆனாலும் பட்டயம் வச்சுருந்தான். பட்டயத்தை வச்சு என்ன பண்ணான், யூஸ் பண்ணானா இல்லையா, உபயோகித்தானா உபயோகிக்கலையா? ஆமாம், போட்டான் காலில். யார் மல்குஸ் காதை என்ன பண்ணான், அச்சான், ஒரே அடி காது போயிடுச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாருங்க, இந்த பேதுரு பயந்து ஓடி போனான். ஆண்டவர் சமுத்திரம் விட்டு ஓடினான். ஆண்டவர் இல்லவே இல்லைன்னா, அவர் எனக்கு தெரியாதுன்னா சபிக்க ஆரம்பித்தான். அந்நிய அக்கினிக்கு முன்பாக சபிக்க ஆரம்பித்தான். வேலைக்காரிக்கு முன்பாக சபிக்க ஆரம்பித்தான். பேதுரு ஆவியானவர் பலனை பெற்ற பிறகு எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டான். அது வரைக்கும் அமர்ந்திருந்த பேதுரு இப்பொழுது எழும்பி பேச ஆரம்பிச்சிட்டான். பாஸ்டர், ப்ரீச்சர், மிராக்கிள் ஒர்க்கிங் ஹீலர் யாருன்னா பேதுரு. அவன் தான் மற்றவர்கள்லாம் அதுக்கப்புறமேல் தான் வந்தாங்க. ரெனால்ட் போங்க் ஆப்பிரிக்கா மறிச்சு போயிட்டார். அவருடைய இதில் கூட்டத்தில் பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் மக்கள் உட்காருவாங்க.
ஆனால் அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து திருப்பியும் அவங்க பாவம் செஞ்சு ரட்சிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் அவ்வளவும் ஃப்ரெஷ் பீஸ், எல்லாம் புதுசு. அப்போ தான் முத இயேசுவை பற்றியே கேள்விப்படுது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, முதல் பிரசங்கத்தில் 3000 பேர். யாரோட பிரசங்கம்? பேதுரோட பிரசங்கம். அதுக்கப்புறம் பாருங்க வசனம் லூக்கா 22:62 எடுத்து வாசிங்க. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பாருங்க, இந்த சம்பவம் நடச்சு போன பிறகு பேதுரு சும்மா இருக்கல, இயேசுவோடு கூட அப்படியே அரண்மனைக்கு போக ஆரம்பித்தான். அரண்மனைக்கு போய் அவருக்கு என்ன நடக்குது தெரில, அவர் என்ன பண்ணுவாங்க தெரில, அவரை கொலை பண்ணுவாங்க தெரில, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில, ஒருவேளை இவனை பிடிச்சி கொள்வாங்க தெரில. ஆனாலும் தைரியமாக போக ஆரம்பித்தான். வெளியே போய் இயேசு கிறிஸ்து வருவார். அப்படி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அப்படி திரும்பி இப்படி பார்ப்பார். பேதுரு மனம் கசந்து அழ ஆரம்பித்தான். இதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு அவனுக்குள்ள மன்னிப்பு கிடச்சிச்சு. யூதாஸ் அதை செய்யலை. யூதாஸ் என்ன செஞ்சான்? பிரதான ஆசிரியர்கிட்ட போனான். இந்தாயா காசு, நான் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், இந்தா வச்சுக்கோ. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை உன் வேலை முடிஞ்சு போச்சு, நீ இந்த பணத்தை வாங்கிட்டு போ, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். அவன் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணியிருந்தா ஆண்டவர் அவனையும் மன்னித்திருப்பார். நமக்கும் அப்படித்தான். நிறைய பேர்த்துக்கு மன்னிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வந்துடுங்க. அப்போ தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க முடியும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணிட்டேன், நாளைக்கு ஜெபம் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, முத ஜிம்முக்கு போகிறவங்க, ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் முதல் நாள் போவாங்க, வேகமாக செய்வாங்க, எல்லாம் முடிச்சிருவாங்க. 2ஆம் நாள் போனால் செய்ய முடியாது. ஏன்னா வலி ஜாஸ்தியாக இருக்கும். அதை திரும்பி செய்யணும், அதை திரும்பி செய்யணும். ஒர்க் அவுட் பண்ண பாடி அழகான ஒரு ஷேப்புக்குள்ளே வரும். அதே போல் ஆவிக்குரிய மனுஷன் ஜெபம் பண்ண ஆராதிக்க பண்ண தேவனை துதிக்க கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அலங்காரமாய் மாற்றி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், பேதுரு செய்தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? நீ பண்ணி இல்லைடா, யூ ஆர் நாட் அ பிக், நீ பண்ணி இல்லை, நீ ஒரு பூனை, நீ சுத்தமாக தான் இருப்ப, கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, யுவர் டெஸ்டிமனி, உங்களுடைய சாட்சி அநேகருக்கு வழிகாட்டியாக இருக்கும். இப்போ என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இவன் இப்படி இருந்தான், இன்றைக்கி பாருங்கள் கடவுளும் போயிட்டான். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு சாட்சி, உங்கள் பிள்ளைகளுக்கு சாட்சி, உங்கள் இல்லத்துக்கு சாட்சி, உங்கள் உறவினருக்கு சாட்சி, மற்றவருக்கு நீங்கள் சாட்சியாய் வழிகாட்டியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன சாட்சி தருமா? உங்கள் சாட்சியின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறது. தேவனுடைய காரியம் பாருங்கண்ணே. பிரியமான தேவச்சனமே, பேதுரு செஞ்ச மாதிரிலாம் துரோகம் செய்யலை, ஆனாலும் அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். மார்க் 16:7 எடுத்து படிங்களேன். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். பாருங்க, அவர் சொல்வாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் அவருடைய சீஷரிடத்துக்கும் பேதுருவினிடத்துக்கும், பர்டிகுலராக அவர் பேரை சொல்வார். பேதுருவினிடத்திற்கும் என்ன பண்ணுங்க, போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். பேதுரோட வார்த்தை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவான். ஏன் தெரியுமா? அவன் மனம் கசந்து அழுதான். பார்த்தீங்களா? அந்த கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது, அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் அவதூறாக பேசின எல்லாம் மன்னிக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது தவறு செய்கிறான். தாவீது தவறு செய்யும் பொழுது அவனுடைய கணவர் உரியா அவர்கள் என்ன பண்ணான்? கொன்னுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கான். பச்சாவாளத்தில் தவறு செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கான். ஆனால் நாத்தான் எழுதி சொல்கிறார், ஏய் இந்த தப்புலாம் நீ பண்ணிட்டடா, ஆண்டவர் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிகாரம் தான் சங்கீதம் 51. ஆமென். அவர் சொல்வார், அதில் பரிசுத்த ஆவியிலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க,
நிலவரமான ஆவி எங்களை விட்டு விலகாது இருக்கும்படி ஜெபிக்கிறேன். நான் பாதகருக்கு ஊழியம் செய்யணும். என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தா, நீ ஈசோப்பினால் கழுவினா நான் சுத்தமாவேன், நான் வெண்மையாவேன். எஸ்ஐயா 1:18 படிச்சிங்கன்னா, உன் பாவம் சிவேரென்று இருந்தாலும், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பஞ்சை போலா. இதை தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வர வேண்டும், தேவ சமூகத்தில் வர வேண்டும், வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு இப்பயே நீங்கள் ஜெபிங்க. அந்த படிச்சுலாம் முடிச்சின பிறகு வேலை தேடுறப்ப ஜெபிக்காதீங்க. அந்த ஜெபம் வேஸ்ட்டு, கேட்காது. இப்போ ஜெபிங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கேளுங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டுக்கட்டும். ஒரு 18 வயசு 20 வயசுக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் அடக்க முடியாது. உங்களால் அடக்க முடியாது. எதிர்த்து பேசிட்டு போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து அழுதுட்டு ஆண்டவரே லட்சியம் நோ. இப்போவே ஜெபி பண்ண ஆரம்புங்க. இப்போ +1 யூகேஜியா, எல்கேஜியா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா, செகண்ட் ஸ்டாண்டர்டா, 3rd, 10th, 12th, இப்போவே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்காமலே இருந்து அந்த நேரத்தில் வந்து பிரதர் என் பிள்ளை இப்படி இருக்கு, பிரதர் என் பையன் இப்படி இருக்கான் பிரதர், அப்போ ஜெபிச்சு என்னங்க பிரயோஜனம்? காலம் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறத விட்டு காலம் கடந்த பின்பாக ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எப்படி தெரியுமா? இலை உதிரா இருக்கிற மரத்தை போல இருக்கும் தன் காலத்தில். ஆமாம், அதுக்குன்னு நீங்கள் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. தன் காலத்தில் தன் கனியை இருக்கீங்களா? தன் காலத்தில் அதோட சீசனில் வர வெயில் காலம், இப்போ பனிக்காலம் முடிஞ்சு போட்டு அடுத்த வெயில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வெயில் நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுதா சூரியன்? பனி நான் விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லுதா? அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும், ஆசீர்வாதம் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். இருக்கிறதையும் தருவார், இல்லாததையும் தருவார், இழந்ததையும் தருவார். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நம்புறவர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த வாரம் முழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28 1 14 வசனம் வரைக்கும் டெய்லி படிங்க. அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு வரும். அது வெறும் வார்த்தை கிடையாது, வெறும் எழுத்து கிடையாது. அது அற்புதம் செய்கிற தேவனுடைய வல்லமை நிறைந்த வார்த்தை. ஒரு வழியாக வருவான். ஆமாம், மாப்பிசை தொட்டி நீ வருகையிலும் போகையிலும், ஆமாம், நீ கீழாகாமல் வாழாகாமல் நீ ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும், ஆமென், ஹல்லேலூயா, நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? திறப்பா. இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நிரப்புவார். இதுதான் வார்த்தை சொல்லுது. நீ அழிஞ்சு போயிடுவ, நீ சிக்காயிருவ. நிறைய நான் கேள்விப்படுறேன். இந்த வாரம் முழுதும் நிறைய கேள்விப்படுறேன். அவர்களுக்கு அந்த கேன்சர், இந்த கேன்சர், இந்த வியாதி, அந்த வியாதி. ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வயதான நாளில் வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு நான் நடக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. இது தப்பு கூட கிடையாது. இருக்கா இல்லையா? இப்படி நடப்பான். இப்படி நடக்கக்கூடாது. துள்ளி குதிக்கணும். இருக்கீங்களா? ஆமென். உன் கால் யாரோடைய கால் போல இருக்கு? மான் கால போல இருக்கு. ஆமென். ஆகவே பிரியமான தேவச்சனமே, உபவாசம் படுத்து ஜெபிங்க, துதிங்க, ஆராதிங்க. வீட்டில் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இருங்க. கர்த்தர் நீங்கள் கேட்குற எல்லா காரியத்தையும் தேவனாக இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தேவனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக நன்றி.
2 மாதங்கள் எங்களை கிருபையாக காத்தீங்களே. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தைப்படி கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லி எங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே யுத்தத்திலையும் ஜெயிக்க கர்த்தர் இங்கே கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவரே பரீட்சைக்காக ஆயத்தம் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளோட கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. கர்த்தாவே இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகவும் படிக்கவும் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அந்த நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல உயர்வான படிப்புக்கு போகத்தக்கதான ஒரு கிருபையை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளில் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே எங்களுக்குள்ள எத்தகைய பலவீனத்தினால ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் விழுந்து போயிருந்தாலும் எங்கள் பலிபீடம் செப்பனிடப்படும் ஜெபிக்கிறோம். செப்பனிடப்பட்ட பலிபீடமாக இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்ட பலிபீடமாக கர்த்தர் எங்களை மாற்றி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வின் என்று விடுதலையாக்கும்படிக்கு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிற சுவாமி. ஒவ்வொருடைய துக்கங்களையும் தேவைகளையும் தேவன் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து சந்தித்து இந்த புதிய மாதத்தில் அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் வெற்றி எடுக்கத்தக்கதான ஒரு கிருபையை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. நம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல இயேசுவாமி, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.